வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். இப்போ லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம். எஸ்பிஐயில் இப்போ ஹிண்டு காப்பர், இன்ஃபோ எட்ஜ் இது எல்லாமே சொல்லியிருந்தோம். பாலிகேப் சொல்லியிருந்தோம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் சொல்லியிருந்தோம். இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்த ரேஞ்ச் எல்லாமே டார்கெட் வந்து நல்லாவே மூவி கொடுத்துருக்கு. நம்ம சொன்ன ரேஞ்ச் வரையுமே மூவ் ஆயிருக்கு மார்க்கெட்டு. இப்போ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இண்டெக்ஸோட ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது பேங்க் நிஃப்டி 50-500 கால் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வியூ பார்க்கலாம். அதே சமயம் பிபிசிஎலோட ஸ்விங்குக்கான ஸ்டாக்ஸாகவும் பார்க்கலாம். அதாவது வந்து எந்த ஜோன் வந்து நமக்கு ஒரு பாட்டம் ஜோனாக இருக்குது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி 50-500 சி. ஸோ இது எந்த ஜோன் வந்தால் ஒரு பையிங்க்கான ஜோனாக இருக்கும் அப்படின்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 250லேருந்து 222 வரலையுமே ஒரு பையிங்க்கான ஜோனாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன் இதை நான் பை எடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து ஃபுல்லாகவே வீக்காக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் டேயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹைலேருந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஹை வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஹை வந்து 2370க்கு மேலே இருக்குது ஒரு ஹை. ஸோ எகெயின் லோ வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த லாஸ்ட் 2 டேஸாக வந்து நல்ல ஒரு செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இந்த ஜோன் மட்டும் ஏன் நம்ம பர்டிகுலராக வந்து மேலே போகும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா, ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக வந்த லோயஸ்ட் லோவுக்கு அதாவது லோயஸ்ட் லோ வர்றதுக்காக இருந்த ஹையை வந்து நமக்கு பிரேக் பண்ணியிருக்கு. அதாவது ப்ரீவியஸாக உள்ள ஹையை வந்து நம்ம ஸ்விங்கோட ஹையை பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம பிரேக்கப் ஸ்ட்ரக்சராக எடுத்துட்டோம். எகைன் வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி கிரியேட் பண்ணிவிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கோங்க. திரும்ப பெருசாக பெரிய லெவலில் மேலே போக முடியல. எகைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாட்டமில் இருக்க இந்த ஆர்டர் பிளாக் வர்றதுக்காக தான் ட்ரைவிங் நடந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்தது அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸாக பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட வியூ. நீங்களும் வந்து நீங்கள் இன்று எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட வியூலையும் செக் பண்ணிக்காங்க. இது வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜோனை வந்து நமக்கு கால் ஆப்ஷனில் மட்டும் இந்த ஜோன் பை இல்லை. அதே சமயம் இண்டெக்ஸ்லையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இண்டெக்ஸில் வந்து பார்த்தோன்னா பேங்க் நிஃப்டி வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் லாஸ்ட்டாக வந்து பியூஎஸ்க்கான ஒரு சப்போர்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கேயும் நமக்கு ஒரு ஆர்டர் பிளாக் ட்ரையர் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆகல ப்ரீவியஸ் இருக்க அந்த லோ ஒரு ஸ்வீப் கொடுத்துட்டு கூட மேலே போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் உள்ள ரெசன்ட் ஜோன்லேருந்து தான் மார்க்கெட் வந்து கீழே வந்துருக்கு. ஏன் வந்து நமக்கு இந்த ஜோன் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரீவியஸாக வந்து இங்கே ஒரு செல்லிங் ஜோன் அந்த ஜோனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கு. ஓவரால் டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பைக்கான ஜோனாக தான் இருக்குது. டே டைம் ஃப்ரேமில் வந்துட்டு ப்ரீவியஸ் உள்ள பியூஎஸையும் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு எகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு ரீட்டஸ்ட் பாயிண்டில் வந்துட்டு தான் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் அது கீழே வந்தது அப்படின்னா நல்லா பாட்டம் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 48,600 அந்த ஜோன் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. 48,000 வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் லாங்கர் டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஜோன் வந்து நாளைக்கு உடனே வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ஜோனில் நமக்கு பையிங் எடுக்கலாம். அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா 48,900 அந்த ஜோனில் வந்து வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இது லைவில் வந்து நமக்கு என்ட்ரி கன்ஃபர்மேஷன் வரணும். பிளைண்டாக என்ட்ரி எடுக்கக்கூடாது இந்த ஜோன் தெரியும். ஸோ அதனால் என்ட்ரி கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு பிங் பண்ணி நீங்கள் ஒரு டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே சமயம் உங்களோட வியூலையும் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லேர்னிங் பர்பஸாகவே எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிபிசிஎல் வந்துட்டு நமக்கு ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ஸ்விங்குக்கான பாயிண்டாக சொல்லியிருக்கோம். ஸ்விங் ட்ரேடுக்காக இந்த ஸ்டாக்கு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இது பையிங் எந்த ஜோனில் எடுத்திருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு எந்த ஜோன் பையிங் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் வந்து ஒரு பையிங் எடுத்திருக்கு. எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இது ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா வீக்லியில் வந்துட்டு இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் தான். டிமாண்ட் ஜோனில் வந்து இங்கே இருந்தால் ப்ரைஸ் நல்லா மூவிங் கொடுத்துருக்கு. எகைன் வந்துட்டு சேம் அதே ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இந்த இடம் வந்துட்டு ஒரு க்ரீன் கேண்டில் வந்து நல்ல ஒரு பையிங் வால்யூமோட நடந்திருக்கு. இது வீக்லி டைம் ஃப்ரேம்க்கான நம்ம எதிர்பார்க்குற டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 320 அந்த ஜோன் வரலையும் போகலாம். இதுக்கும் டைம் வந்து ரொம்பவே எடுத்துக்கும் இந்த ஜோன் போகிறதுக்கு. ஸோ அதே 4 ஹவர்ஸில் பார்க்கையில நமக்கு என்ன கொடுத்துருக்கு, லாஸ்ட்டாக வந்து ஒரு லோயஸ்ட் லோவுக்கு ஹெல்ப் பண்ண ஹையை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு ஹை க்ளோஸும் வச்சுருக்கு. எகைன் வந்து பாட்டமில் இருந்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துகிட்டு மேலே மூவிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேலே ஓப்பன் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் ஆகிருக்கு மார்க்கெட். இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துருக்கு. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸும் நடந்திருக்கு இந்த ஜோனில். அந்த ஜோனுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு எகைன் பாட்டம் வருது. மார்னிங் எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கும் அப்படின்னா நமக்கு 2 ஜோன் இருக்குது. அதாவது 254லையும் 252 இந்த ஜோனில் ரெண்டில் எங்கே வேணாலும் ஒரு பையிங் எடுத்து யூட்டர்ன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்களோட வியூலையும் செக் பண்ணிக்கோங்க. இது என்னோடய வியூ தான். இந்த லெவல்ஸில் வந்துட்டு ஒரு டிஸ்கஷன்ஸ் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்க இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.